சென்னை பெரம்பூரில் விஷவாயு தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர். பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள பிரபல உணவகத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஹோட்டல் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு தாக்கியதில் ஊழியர்கள் சதீஷ், ராமகிருஷ்ணன், வினய் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 பேரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹோட்டல் மூடப்பட்டது. விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வாட்டர் உள்ள இது மூடி இருந்துச்சு. அது உள்ள ஒருத்தன் போய் இறங்கணும்னா என்னடா காணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்து இறங்கணும். அப்புறம் 3வது அவங்க இவன் இறங்கினா 3 பேரும் அப்படியே மயங்கிட்டா. பயிர் சேர்த்து வந்தாங்க. 108க்கு போன் பண்ணாங்க. இது ஓபன் பண்ணதுல இருக்கு. இது 7-8 வருஷமா இருக்கு. 3 பேருமே ஸ்பாட்ல இப்ப தூக்கணும்னு தான் தெரிஞ்சு. இல்ல ஸ்பாட் 3 பேரும் என்ன சண்டை எடுத்து 3 பார்த்தா உள்ள இந்த மாதிரி ட்ரைனேஜ்ல இறங்க பசங்க வந்து 3 பேர் காலி இருந்தாங்க. ஆனா உள்ள ஹோட்டல்ல சாப்பிட்டுறாங்க. சட்டம் மூடிட்டு உள்ள சாப்பிட்டுறானுங்க. பின்னாடி 3 பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்காம சாப்பிட வச்சு எல்லாரையும் ஒவ்வொருத்தரா வெளியே அனுப்பிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்பதான் தெரியுது 3 பேர் இறந்துட்டாங்க. விஷவாயு தாக்கி 3 ஊழியர்கள் உயிரிழந்த தகவலை அறிந்ததும் சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். உயிரிழந்த ஊழியர்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் மற்றும் ஹோட்டல் நிர்வாகிகளிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கழிவுநீர் தொட்டியை தூய்மைப்படுத்தும் பணியில் மனிதர்களை ஈடுபடுத்திய ஹோட்டல் நிர்வாகம் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் வலியுறுத்தியுள்ளார். கழிவுநீர் தொட்டிகளில் மனிதர்களை பயன்படுத்தி சுத்தம் செய்வதற்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. அதுபோக 2013ஆம் ஆண்டே இதற்கான ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட்டு அதற்கான விதிகளையும் ஏற்றப்பட்டது. இந்த சட்டத்தை முறையாக தமிழக அரசு அமல்படுத்தாததான் காரணம். குறிப்பாக இந்த மாதிரி மனிதர்களை பயன்படுத்துவது பிணையில் வெளியே வர முடியாத ஒரு குற்றம். 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய அளவு கடுமையான ஒரு குற்றம் என்பது தொடர்பாக பரப்புரை செய்யாதனாலதான் எல்லோரும் தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்துல உண்மையாக இந்த கழிவுநீர் தொட்டியில மனிதர்களை பயன்படுத்தியிருந்தார்கள். இதற்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது இந்த மனித கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான தடை மற்றும் மறுவாழ்வு சட்டம் 2013 கீழ் செக்ஷன் 7 அதன் கீழ் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்.